கோவாவில் ஏன் கால் டாக்ஸி இல்லை? கோவாவில் கால் டாக்ஸிகள் இல்லை, ஏன் தெரியுமா? கோவாவில் 24,000 டாக்ஸி டிரைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் குடும்பத்தில் பொருளீட்டுகிறார்கள். குறைந்தது ஒரு குடும்பத்தில் 4 உறுப்பினர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஏறக்குறைய 1,00,000 பேர் டாக்ஸி தொழிலை நம்பியிருக்கிறார்கள். அவர்கள் கார் மட்டும் ஓட்டுவதில்லை. டிரைவர்கள் கமிஷன் ஏஜென்ட்டுகளாகவும் சுற்றுலா பயணிகளை ஓட்டல்களுக்கு, உல்லாச கப்பல்களுக்கு, கடைகளுக்கு, தங்கும் இடங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள். அவர்களது வருமானம் ஒட்டுமொத்த சுற்றுலாவுக்குள்ளும் பிணைந்திருக்கிறது. ஆகவே அதை அப்படியே இரட்டிப்பாக்குவோம். 2,00,000 பேரின் வாழ்வாதாரம். எல்லோரும் வாக்காளர்கள் அல்ல. 3/4 பேர் தகுதியான வாக்காளர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது கோவாவில் மொத்தமுள்ள 12 லட்சம் வாக்காளர்களில் 1.5 லட்சம் வாக்குகள், அதாவது 10ல் 1 ஓட்டு இந்த நெட்வொர்க்குள் வருகிறது. உள்ளூர் வாசிகளை பொறுத்த மட்டில் என்ன? கோவாவில் 1000 பேருக்கு 882 வாகனங்கள் உள்ளன. அதாவது இந்திய சராசரியை போல் 4 மடங்கு. அவர்களில் பலர் வாகனம் ஓட்ட தெரிந்தவர்கள். அவர்களுக்கு டாக்ஸிகள் தேவையில்லை. அவர்கள் கால் டாக்ஸி கேட்பதில்லை. யார் மாற்றத்தை, டாக்ஸிகளை விரும்புகிறார்கள்? சுற்றுலா பயணிகள், டூரிஸ்ட். ஆனால் அவர்கள் வாக்களிப்பதில்லை. ஆகவே கணக்கு இப்படி போடுவோம். 1.5 லட்சம் வாக்குகள் இழப்பு, லாபம் எதுவும் இல்லை. ஆகவே எந்த அரசியல்வாதியும் அதை தொடப்போவதில்லை. எப்போது மாற்றம் வரும்? உள்ளூர் மக்களுக்கு டாக்ஸிகள் தேவைப்படும் போது, வயதானோர் எண்ணிக்கை அதிகமாகும் போது, சிறு குடும்பங்கள் அதிகரிக்கும் போது, வசதியான பண்பாடு அதிகரிக்கும் போது. அதுவரையில் கோவாவில் கால் டாக்ஸிகள் இருக்காது. லோகேஷ் அஹூஜா இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.